அந்த வாணிபர் வீதியில் அவங்க வீடு இருந்துச்சு. அந்த வீட்டில் வந்து ஒரு மீட்டிங், டேனிஷ்பட்டிலேருந்து சாமியல் அண்ணாச்சி வந்து அந்த கூட்டத்தை நடத்துகிறாங்க, எஃப்எம்பிபி கூட்டத்தை. அந்த கூட்டத்துக்கு நானும் என் மனைவியும் போயிருக்கிறோம். அப்போ எஃப்எம்பிபிக்கு ஒரு திறமையாக நடத்தி கொண்டு செல்றதுக்கு ஒரு ஆள் வேணும் என்று ஒரு அதிலே நாங்கள் பேசப்படும் பொழுது, அண்ணாச்சி தான், ஜேக்கப் அண்ணாச்சி தான் அதுக்கு சரியான ஆள் என்று அவரை பிடிச்சு நாங்கள் உள்ளே தான் போட்டோம். முடியாதுன்னு சொன்னார். அவரை இழுத்து நீங்கள் தான் எடுக்கணும்னே அப்படின்னு சொல்லி அண்ணனை எடுக்க சொன்னோம். அந்த எஃப்எம்பிபி பொறுப்பை எடுத்த காலத்தில் அந்த எஃப்எம்பிபி இருக்கு என்றே முதல்ல எங்களுக்கு எல்லாமே ஐஎம்எஸ் தான் தெரியும். ஆனால் அதற்கு ஒரு எஃப்எம்பிபின்னு ஒன்று இருக்குங்கிறத இந்த கோவை ஏரியாவிலே காட்டுனது அண்ணன். எஃப்எம்பிக்கு என்ன செய்யணும், அந்த எங்கெங்கே பணம் வசூல் பண்ணணும், இந்த சில்ட்ரன்ஸ் அங்கே படிக்கிற பிள்ளைகளுக்கு மாதம் 500 ரூபா இப்படியெல்லாம் சில திட்டங்களை வகுத்தார்கள். நானும் அது கூட இருந்து நானும் நிறைய குழந்தைகளுக்கு பணம் சேர்த்து கொடுத்தேன், நானும் என் மனைவியும் சேர்ந்து. அப்படி அவர் ஒரு வசூல் பண்ணுறதுக்கு நாளைக்கு அந்த எஃப்எம்பிபிக்கு என்னென்ன பணம் தேவையோ அதை எப்படி செய்ய வேண்டும் என்று அவர் மனமெல்லாம் அதே சிந்தனையில் தான் இருக்கும். பிறகு வியாபாரிகளுக்கு என்று தனியாக எஃப்எம்பிபியை உருவாக்குனது ஜேபி ஜேக்கப் அண்ணன் தான். தனியாக வியாபாரிகளையும் அதில் எல்லாரையும் நம்ம வந்து எஃப்எம்பியில் ஊக்கப்படுத்தி அவர்கள் எல்லாருக்கும் எஃப்எம்பி தான் ஒரு மூல காரணமாக இருந்து எல்லாத்தையும் செய்யணுன்ட்டு அண்ணன் அந்த எஃப்எம்பிபியையும் உருவாக்கினார்கள். அடுத்தவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு இங்கே மேலே நாங்கள் ஒரு ஜெப கூடத்தை வைத்திருக்கிறோம். டெய்லி வந்து அவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு நல்ல சிஸ்டத்தை உருவாக்குனது ஜேபி ஜேக்கப் அண்ணன். அவர்கள் வியாதிப்பட்டாலும் அப்பப்போ தெரியும், எப்படியா வந்துடுவாங்க. நான் கூட அண்ணன்ட்ட சொல்லுவேன், அண்ணன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கண்ணேன்னு. இல்லைப்பா, நான் ஒரு 2 மணி நேரமாக இங்கே இருந்துட்டு போனால் தான் எனக்கு மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். டிசி மெம்பராக இருந்திருக்காங்க, எந்த பதவியும் எனக்கு வேணும்னு கேட்டு போராடினதில்லை. இந்த திருச்சபையை காப்பாற்ற வேண்டும் என்று தன்னை அர்ப்பணித்தவர் அவர்கள். அந்த குடும்பத்துக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அன்போடு விடைபெறுகிறேன். நான் அப்பாவோட மூத்த பொண்ணு, என் பேர் ஜெபா. எங்கள் அப்பா அங்கிள் சொன்னது எல்லாமே ரைட், அமிர்தாங்கம் அங்கிள் சொன்னது எல்லாமே ரைட். ஹீ இஸ் அ மேன் ஆஃப் டிசிப்ளின். நான் எங்கள் அப்பாவை பார்த்தது வந்து ஒரு மிலிட்ரி மேனாக தான் பார்த்துருக்கேன். சின்னதில் வந்து அவங்களோட கிருதா, அவங்களோட தாடி, இதெல்லாம் நீங்கள் அந்த மீசை அந்த கிருதாலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவை பார்த்தீங்கன்னா ஒரு மிலிட்ரி மேன் மாதிரி இருக்கும். மிலிட்ரி மேனே தான். ஃபஸ்ட்டு பெல் உள்ளே இருக்கணும், அந்த மாதிரி வளர்த்தாங்க. சண்டேஸ் ஆனால் கண்டிப்பாக வசனம் அதிகாரமாக வாஸ்து படித்து ஒப்பிச்சோமான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. பட் சங்கீதம் 91, சங்கீதம் 103, சங்கீதம் நிறைய வசனங்கள் சொன்னாதான் சாப்பாடு. கிராணி அப்படி தான் நடத்தினது. எங்கள் அப்பா எஃப்எம்பிபி அங்கிள் வந்து ஒரு வசூலுக்கு வருவாங்க. நான் வேணா உனக்கு ஒரு மூட்டை உப்பு தரேன் அப்படின்னு சொன்னேன். எங்கள் அப்பா அதே எஃப்எம்பிபியில் அதே ஊழியத்தை தலைவராக நின்று நடத்துகிற அளவுக்கு கடவுள் உயர்த்தினார் அவங்கள. அந்த அளவுக்கு ஒரு மனமாற்றம், அந்த அளவுக்கு அவங்க கடவுளுக்குள்ளே வந்தாங்க. அதுலேருந்து எல்லாமே மிஷனரிக்குன்னு நிறைய செய்வாங்க. சர்ச்சு மூலமாக அவ்வளோ கோயில் கட்டணும், எந்த கோயிலை கட்டணுமா ரைட், நம்ம சர்ச்சு மூலமாக நம்ம பண்ணுவோம் அப்படின்னு அவங்களோட விஷனே அதை தான் இருந்துச்சு. என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும்